pull, the hook, the drive, the sweep is better learned on the field. So, gear up for all-out actioneering. Only at Agni College of Technology. நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047033531. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வணக்கம் சார். டிவிக்கு 234 தொகுதிக்கும் வேட்பாளரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி பெரம்பூரில் அவருடைய தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணி பிரச்சாரத்தையும் சூட்டோட ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஆரம்பத்திலேயே அவங்களுடைய அந்த பிரச்சாரம் கொஞ்சம் பிரச்சனையை சந்திச்சுக்கிறதுனால புகாரும் கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு போதுமான அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு தரப்படவில்லை, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப சிரமம். ஒரு பக்கம் முதல்வரினுடைய அந்த பிரச்சாரத்துக்கு அவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, பட் எங்களுக்கு அது தரப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வில்லிவாக்கம்ல இன்றைக்கி பண்ணக்கூடிய அந்த பிரச்சாரத்தையும் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. போலீஸ் பாதுகாப்பு எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. நமக்கு அவர் முதலமைச்சருக்கு கொடுக்குறீங்களே அப்படின்னா, முதலமைச்சர் ஒரு கட்சி தலைவர் மட்டும் இல்லை, முதலமைச்சரும் கூட. பாரத பிரதமருக்கு கொடுக்குற அதே பாதுகாப்பு எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை கேட்க முடியாது. ரொம்ப அதுக்கான அடிப்படை வித்தியாசம் இருக்குது. அவர் பிரதமர் வேறு, முதலமைச்சர் வேறு, கவர்னர் வேறு, புரோட்டோக்கால் அவங்களுக்கு இருக்குது. அது கான்ஸ்டிடியூஷனலி இஷ்யூ. அது இவர் கட்சி தலைவருங்கிறதுக்காக கொடுக்கப்படல. திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் திரும்ப ஸ்டாலினுக்குமான பாதுகாப்பே வேறு வேறு. இவரும் கேபினட் ரேங்க்கு, எதிர்க்கட்சி தலைவர். ஆனாலும் அவருடைய பாதுகாப்பு வேறு, முதலமைச்சர் பாதுகாப்பு. ஸோ முதலமைச்சருக்கு கொடுக்குறீங்களே என்ன கொடுக்குறீங்களாங்கிறது கேட்க முடியாது. ரொம்ப அது நார்மலான ஒன்று. உங்களை பார்க்குறதுக்கு ஃபேன் வருவாங்கன்னா அது என்ன செய்யறதுங்கிற கேள்வி. போலீஸ் எவ்வளோ கொடுக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நம்ம மறைந்த மருத்துவர் ஜெயலலிதா அவர்கள் இந்த விஸ்வரூபம் படம் ரிலீஸ் போது சொன்னாங்க, எங்கள் தமிழ்நாடு முழுக்க தியேட்டரில் போய் நான் போலீஸ்காரங்க வச்சுருந்தேன்னா எங்களுடைய லா அண்ட் ஆர்டர் யாருங்க பாப்பா அப்படின்னு. எல்லா போலீஸும் விஜய் பின்னாடி போங்க அப்படின்னா மற்றவங்க சீமான் பின்னாடி யாரும் போக வேண்டாமா, எடப்பாடி பின்னாடி யாரும் போக வேண்டாமா, அன்புமணி பின்னாடி போக வேண்டாமா, டிடிவி பின்னாடி போக வேண்டாமா, எல்லாருமே உங்கள் பின்னாடியே போயிட்டு இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. அப்போ அதுதான் அவன் எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ப்ளஸ் நான் கேள்விப்பட்ட ஒன்று, இவங்களே ரொம்ப அமைச்சூராக நிறைய விஷயங்களை செயல்படுறாங்க. இவங்களுடைய கட்சி நிர்வாகிகள், அதாவது எந்த இடத்த கேட்கணும் அதுலேயே முதல்ல ஒரு கிளாரிட்டி இல்லை. நம்ம இந்த மாதிரி அவர் வந்தார்னா என்ன வருங்கிறது தெரியுமில்ல உங்களுக்கு. அப்போ நம்ம 3-4 பக்கம் நீங்கள் ஒரு பிரைம் மினிஸ்டருடைய ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க முதல்ல 4 என்ட்ரி எக்ஸிட் இருக்குன்னு கேட்பாங்க. நீங்கள் காமன் மேன் வந்துட்டு போகிறதுக்கு பூரா ஒரு இடம், பிரைம் மினிஸ்டர் போகிறதுக்கு ஒரு இடம். நீங்கள் 2 என்ட்ரி எக்ஸிட் தனியாக லாக் பண்ணிடுவாங்க. நீங்கள் வேறு யாரும் அக்சஸே பண்ண முடியாது, அவங்க கண்ட்ரோலில் போயிடும். பொதுமக்கள் வரலாம் வந்துக்கும். இதை மாதிரி உங்கள் கட்சி தலைவருக்கு பயங்கரமான வரவேற்பு இருக்குன்னு நம்புறீங்க. அப்போ எந்த இடத்துல போட்டால் சரியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா அது பெரம்பூரில் இந்த இடம், குளத்தூரில் இந்த இடம், வில்லிவாக்கத்தில் இந்த இடம் உங்களுக்கு தான் தெரியும். அது தமிழ்நாடு போலீஸ் சொல்லியிருக்க முடியாது. தமிழ்நாடு போலீஸ் எல்லா இடத்துக்கும் யார் கேட்டாலும் கொடுக்கும், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ இடம் தேர்வு பண்ணுறதுல குளறுபடி 1, டைம் சொல்கிறதுல குளறுபடி 2, ஒரே நேரத்தில் 4-5 அப்ளிகேஷன் 3 கரெக்ஷன் போட்டு கொடுக்குறாங்க. அப்போ எந்த அப்ளிகேஷனை ஃபைனலாக எடுத்துக்கிறேன்னு இவங்களுக்கு குழப்பம். அவங்க பார்க்குறாங்க 3000 பேர் வருவாங்க, 5000 பேர் வருவாங்க, இவங்களே போட்டு விட்றாங்க. பேசாமல் கேன்சல் பண்ணிடுறாங்க, இல்லாட்டி அட்வைஸ் பண்ணிவிட்டு தான் விட்டுறாங்க. அப்போ ஏடிஎம்கே எப்படி கிடைக்குது? இங்கே பாருங்கள், டிஎம்கே டிவிகே காலி பண்ண பார்க்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டிஎம்கே ஏடிஎம்கே காலி பண்ணாதா? பிஜேபியை காலி பண்ணாதா? பாமக வளர்த்து விடுமா? அம்மா மக்கள் முன்னேற்ற சூப்பர் டிடிவி தானே எவ்வளோ வளர்த்து விடலான்னு நினைக்குமா? இப்போ டிஎம்கே அழிக்கணும்னு நினச்சா, காவல்துறை பார்ஷியலாக செயல்பட நினச்சா, எலெக்ஷன் கமிஷன் பயாஸாக இருக்குன்னு நினச்சா, டிஎம்கே தவிர எல்லாரும் தானே செய்வாங்க. டிஎம்கே அலைன்ஸ் தவிர எல்லாரும் தானே செய்வாங்க. அது எப்படி ஏடிஎம்கே கொடுக்குறாங்க, பிஜேபி கொடுக்குறாங்க, பாமக கொடுக்குறாங்க, அம்மா மக்கள் கொடுக்குறாங்க, டிவிகே மட்டும் கொடுக்க மாட்டேன்றாங்க? உங்களுக்கு புரியுங்களா? ஒன்று அவருக்கு பின்னாடி ஃபார்ம் ஆகிறது ஒரு பெரிய மாபு ஃபார்ம் ஆகுது. இன்றைக்கி கூட நம்ம பார்த்தா காலையிலே பெரம்பூர்லேயே அதை தடுப்பு சுவரை தாண்டி அடித்து போட்டு எல்லாருமே போகிறாங்க. அப்போ இது ஏடிஎம்கேக்காரங்க நம்ம அதே கரூரில் 2 நாளைக்கு முன்னாடி அதே இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். அதே இடத்துல அது கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டுமான கூட்டம், இவங்க கரூர் மாவட்டத்துக்கான கூட்டம்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நீங்கள் தானே அதை டிசைட் பண்ணணும். நீங்கள் எல்லா விஷயத்தையும் கேஸாக கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் காவல்துறை எங்களுக்கு கொடுக்கல, காவல்துறை கொடுக்கணும் எப்படி செய்வாங்கிற ஒரு கிளியரான கேள்வி. மேபி எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் எதிர்பார்க்குறாங்களா? பிகாஸ் மற்றவங்களுக்கு வரதை விட கூட்டம் அதிகமாக வருதுங்கிறதுனால ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கொடுத்தா மற்றவங்களுக்கு யார் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதுன்னு கேட்குறேன். நீங்கள் காவல்துறையும் தேர்தல் ஆணையமும் எல்லாருக்கும் செயல்படுமா, உங்களுக்கு மட்டும் செயல்படுமான்னு கேட்குறேன். நியாயமான இதில் ஒரு பொதுமக்களினுடைய விஷயம் சம்மந்தப்பட்டிருக்கு இல்லையா? அதுக்காக தான் நான் சொல்றேன், நீங்கள் இடம் தேர்வு பண்ணுங்கன்ற. அதுதான் உங்களுக்கு முன்னாடி நம்ம கரூரில் என்ன நடந்துச்சு, உங்களுக்கு அந்த கீக்கடமான சந்து தானே பெரிய பிரச்சனை. அதுவும் நீங்கள் மாவட்டம் பூரா சேர்த்தது தானே பிரச்சனை. அதுலேயே எடப்பாடி பழனிசாமி 2 நாள் முன்னாடி கூட்டம் போட்டிருக்காருல, அதே இப்போ தமிழ்நாடு முழுக்க போட்டுருக்காருல. பேசி இங்கே மயிலாப்பூரில் போட்டார்ல, அங்கே நாகர்கோயிலில் போட்டார்ல, ராதாபுரத்தில் போட்டார். அவர் பேசிட்டு தானே போகிறாரு. அப்போ அவர்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி செய்கிறாங்க? அப்போ நீங்கள் ஆர்கனைஸ் பண்ண வேண்டாமா? உங்களுக்கு நீங்கள் இதில் பெரம்பூரில் பார்த்தீங்க, அவங்க எவ்வளோ கம்ப்ளீட்டாக ரோடே பிளாக் பண்ணி வச்சுட்டு அவருக்கு கிட்டத்தட்ட 30-40 அடியில் பக்கத்தில் வர முடியாது பண்ணியிருக்காங்க. அப்போ அதெல்லாம் காவல்துறை பண்ணலையா?
காவல்துறை வந்து விஜய் பின்னாடி போகணும்னா மற்ற தலைவர் பின்னாடி யார் போகிறது? சீமானுக்கு பாதுகாப்பு வேண்டாமா? அப்புறம் அப்போ நான் எல்லாருக்கும் ஈக்குவலாக தானே ட்ரீட் பண்ணுவீங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தூர்தர்ஷனில் வந்து எல்லா கட்சிகளும் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்லாம் வந்து நீங்கள் வந்து உங்கள் பிரச்சாரத்தை பண்ணிக்கலாம்னு ஒரு 20 நிமிஷம் ஸ்லாட் கொடுப்பாங்க. எல்லா கட்சியும் ஒன்று தான். அதில் வந்து எங்கள் விஜய் சார் வந்து சூப்பர் ஸ்டாருங்க, விஜய் சார் வந்து நான் ஃபேன் ஃபாலோயிங் இருக்கும், எங்களுக்கு 1 மணி நேரம் கொடுங்கன்னு கேட்பீங்களா? அதே 20 நிமிஷம் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அவ்வளோதான் கணக்கு. அப்போ காவல்துறை எல்லாரும் பின்னாடி போயிட்டு இருக்கணும்ல, உங்கள் பின்னாடி மட்டும் எப்படி வர முடியும்? அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நான் சொல்கிறது வந்து ஒரு இன்டர்னல் சோர்ஸஸ் நான் சொல்கிறேன். அவர்கள் இடம் தேர்வில் குளறுபடி, நேரம் ஒதுக்குறதுல குளறுபடி, அவங்களுடைய பாதுகாப்பில் அவங்க ஆர்கனைஸ்மெண்ட்டில் குளறுபடி. அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? பொதுமக்கள் வரவேற்பு இருக்குன்னு சொல்கிறேன், இல்லைன்னு சொல்ல விஜயை பார்க்குறேன் நான் போய் நிற்பேன்றேன், எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. எங்கள் தெருக்கு வந்தாலும் நான் வெளியே போய் நிற்பேன், பேட்டி கட் பண்ணிட்டு நான் ஒரு விஜய் பாட்டுறேன்னு சொல்லுவேன், எனக்கு அதில் குழப்பம் இல்லை. எஸ், ஆனால் இப்போ நீங்கள் தானே முடிவு பண்ணுவோம், உங்கள் எந்த நேரத்தில் வருவாருன்னு முடிவு பண்ணணும்ல. நீங்கள் முட்டுச்சந்திலே வச்சுக்கிட்டு கரூரில் சொன்னாங்களா இல்லை இதுக்கு மேலே போகாதீங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? காவல்துறை அதிகாரி சொல்லியிருக்கிறார், நான் அங்கே தான் போவேன்னு சொல்லி நீங்கள் அடம் பிடிச்சி நின்னீங்க. அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ நீங்கள் ஒன்றுமே சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னா நாங்கள் எப்படி பண்ண முடியும்? அது யார் பண்ண முடியும்னு சொல்லி நினைக்கிறீங்க? விஜய் வந்து ஒவ்வொரு முறையும் எல்லாரும் பேசும்போது அவர் வெளியில் வரமாட்டேங்கிறாருன்னு இப்போ முந்தானத்து வரைக்கும் அந்த பேச்சு இருந்தது. இப்போ அவர் இறங்கி பரப்புரை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. நான் வெளியில் இறங்கினா எனக்கு இவ்வளோ க்ரௌட் வருது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கான ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுல சிரமம் இருக்குங்கிறதுனால தான் அவர் வரல அப்படிங்கிறத வந்து இதன் மூலமாக அவர் ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. இப்போ நீங்கள் கேட்ட அப்புறம், இதுக்கு முன்னாடி கூட எனக்கு தோணலை, இப்போ நீங்கள் கேட்ட அப்புறம் தோணுது. இதை மாதிரி பஞ்சாயத்தை கூட்டி வச்சுட்டு பிரச்சாரத்தை குறைய பண்ணலான்னு அவரே நினைக்கிறாரு. என்ன முதல்ல நமக்கு தான் வந்து லக்கு நல்லா ஓடுது, நமக்கு நேரம் நல்லா இருக்குது, நம்ம சொல்கிறதெல்லாம் மக்கள் நம்புகிறாங்க. அப்போ வந்து திமுக அரசு அராஜகம் பண்ணி எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்காம பண்ணிச்சுன்னு ஒரு கிளப்பி விட்டோம்னா ஆமாம் இருந்தாலும் இருக்கும்னு நினச்சிட்டு மக்கள் பேசாமல் இருப்பாங்க. அப்போ நம்ம வந்து மொத்தம் 214 தூக்கி போக ஒரு 10-20 மட்டும் போனால் போது நினச்சி தான் பண்ணுறாங்களோ என்னமோ தெரியல, வீம்புக்குன்னு. ஐ டோன்ட் சீ தட். ஏன்னா கூட்டம் நீங்கள் பார்த்துக்குங்க, திரு விஜய் விரும்புகிற, விஜய் பார்க்கிற கூட்டத்தை தமிழ்நாட்டில் எல்லாராலையும் திரட்ட முடியும். நீங்கள் வந்து உங்கள் சேனலில் சீமானுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை காட்டுங்க. நீ சீமானுடைய 8% ஓட்டு வாங்கினுடைய சீமானுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை, அது வந்து விஜயோட கூட்டத்தை எந்த கூட்டத்தோட கம்மியாக இருந்துச்சா நீங்கள் சொல்லுங்கள். கூட்டம் எல்லாராலையும் கூட்ட முடியுங்க. விஜய் ஒவ்வொரு இடத்துக்குமே அவ்வளோ கூட்டம் வருது, ஒவ்வொரு இடத்துக்கும் போகுங்க. ஆமாங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க கூட்ட முடியுங்க. அவங்க நான் சொல்ல உங்களுக்கு, அதான் உங்களுக்கு நீங்கள் கவனிக்க மாட்டேன்றீங்க, மக்கள் கவனிக்க மாட்டாங்க. கரூரில் திரு எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தொகுதிக்கான கூட்டத்தை கூட்டினார். இவர்கள் அறிவிப்பின்படியே மாவட்டத்து கூட்டத்தை கூட்டினார். ஆனால் நாமக்கல்ல சேர்ந்து ஒருத்தர் செத்து போயிருக்காரு. அவர் எப்படி போனார்? இல்லை, அங்கே தானே பிரச்சனை வருது. கூட்டத்தை கூட்டுறதுக்கும் தானாக வரக்கூடிய கூட்டத்துக்குமான பிரச்சனை இல்லையா? நான் வந்து திரு விஜய் ஒரு அரசியல் தலைவர் ஆன பிறகு நான் வந்து இதை மாற்று கம்மியாக நான் எதுவும் பேச விரும்பலை. எல்லாரையும் பார்க்க வருவோம், நான் விஜயை பார்க்க வெளியே போய் நிற்பேன்னு சொன்னேன். இதுக்கு மேலே என்ன இருக்குது? அந்த ஆர்வம் இருக்கும், அது வந்து நான் மறுக்கலை. ஆனால் உங்கள் பின்னாடி நான் வந்துக்கிட்டு இருந்தால் மற்றவங்க முன்னாடி யார் போகிறது? அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஜெயலலிதா உதாரணம் சொன்னேன். விஸ்வரூபம் படத்துக்கு பாதுகாப்பு கொடுத்து சொல்லி கேட்டார். தேட்டருக்கு நான் போலீஸ்காரன் போட்டால் லா அண்ட் ஆர்டர் யார் பார்க்குறது? அது உனக்கு என்னை பார்க்க கூட்டம் வரும், சரி வாங்க நான் என்ன செய்யட்டும். அப்போ நரேந்திர மோடி அவர்களை பார்க்க கூட்டம் வருகிறது, வருமா வராதா? தானாக வர்றாங்களா வரலையா? ரைட். அப்போ எங்கே கூட்டம் போடுவார் அவர் நான் முட்டுச்சந்தெலாம் போடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்னா, நான் தங்க சாலையெல்லாம் போட போகிறேன்னா முடியுமா? என்ட்ரி எக்ஸிட்டே 2 கிடையாது. அப்போ அவர் கூட்டமெல்லாம் நீங்கள் ட்ரேட் சென்டர் கிட்ட போடுங்க, மதுராந்தகம் கிட்ட போடுங்க, அப்படி தானே போடுறாங்க. அதுதான் நான் சொல்லுவேன். நீங்கள் உங்களுக்கு பயங்கரமாக கூட்டம் அங்கே வச்சுக்கோங்க, பயங்கரமான கூட்டம் வரும், முட்டுச்சந்தெல்லாம் போடுவேன், காவல்துறை எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீங்கள் விஜய் அவர்களை பார்க்க கூட்டம் வரும்ன்றேன், தானாக வருதுன்றேன். நான் மறுக்கையில் போய் சொல்ல, இவரெல்லாம் கூட்டிட்டு வந்துருக்காங்க, காசு கொடுத்தாங்க பிரியாணி. நான் இன்றைக்கி ஒரு தடவை சொல்லியிருக்கேன் பாருங்க, 3 வருஷத்தில் ஒரு தடவை சொல்லியிருக்கேன் பாருங்க. நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் should there be any support from you or not? நம்ம ஸ்டாலினுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி சொன்னால் விட்டுருவாங்களா? ஸ்டாலினுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களே, முன்னாடி பின்னாடி போயிட்டு தானே. அவர் வந்து முட்டுச்சதில் போய் நின்னாருன்னு காலையில் வாக்கிங் போகும்போது அறிவிக்காமல் போகிறார். அப்போ தான் ஒரு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும். அவர் அறிவிச்சு போனார், காலையில் வாக்கிங் போயிட முடியுமா அவரால்? சேலத்துக்கு போகும்போது வாக்கிங் போனார். அவர் போகும்போது என்ன வந்து நின்று மறிச்சிட மாட்டாங்களா? கட்சிக்காரர் வந்து நின்ற மாட்டாங்களா? அப்போ இது ஒரு பெரிய வித்தையாது. அப்போ நீங்கள் உங்களுடைய சைட்லும் கொஞ்சம் கோஆப்ரேஷன் பண்ண வேண்டாமா? உங்களுக்கு வந்து வரவேற்பு இருக்குது, கூட்டம் இருக்குது, ஆமாம் சந்தோஷம் மகிழ்ச்சி, அதை நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். விஜய் களத்திற்கு வந்து மக்களோட மக்களாக பேசாத வரைக்கும் அவருக்கு வந்து பெரிய அளவில் ஓட்டெல்லாம் இருக்காது அப்படின்னு அவர் மேலே தொடர்ச்சியாக விமர்சனம் வந்தது. இன்றைக்கி களத்தில் இறங்கி அவர் ஒரு தொகுதிக்கும் போகிறதுக்கான பிளான் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி பிரச்சாரம் பண்ண மாதிரி வரிசையாக அவர் இறங்கி கிரவுண்டில் இறங்கி பேசுகிறாரு அப்படின்னா, அப்போது அவருக்கு இருக்கக்கூடிய இந்த 15%, 14%, 20%, அவங்க சொல்கிறபடி 30%க்கு மேலேயோ அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அவருக்கு ஓட்டே கிடையாது அப்படின்னு டிஎம்கே தவிர வேறு யாரும் சொன்ன மாதிரி நான் அறியலை. எல்லாருமே அவருக்கு ஒரு பெரிய ஓட்டு கிடைக்குங்கிறத அங்கீகரிக்கிறாங்க, அதில் மாற்று கருத்தில்.
நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சாரத்தின் மூலமாக அவருடைய வாக்கு சதம் உறுதிப்படும் நினைக்கிறேன். அது வந்து எனிவேர் பிட்வீன் 15 to 20 அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது உறுதிப்படும் நினைக்கிறேன். அதை தவிர வந்து வேறு கூடும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லை. அவருடைய இன்றைக்கி ஸ்பீச் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருந்துச்சு, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இது நாடா இல்லை காடா அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து காமன் மேன் யூஸ் பண்ணுற டேர்ம். அந்த டேர்ம் அவர் யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப நல்லா போய் ப்ரொஜெக்ட். அது வந்து ஒரு பஞ்ச் டயலாக் மாதிரி தெரிஞ்சாலும் அது வந்து கேட்குறதுக்கு வந்து ஒரு ஆமாம் அப்படின்னு ப்ளீஸ் அதுதான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்ல அப்படின்னு நிறைய பேர் காமனாக யோசிப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு காமன் மேன் லாங்குவேஜில் வந்து அவர் பேசுகிறாரு. இட் அட்ராக்ட்ஸ். இவர் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நல்லா இருக்கு. அது வந்து அவருடைய வாக்குகளை உறுதிப்படுத்த உதவும். நான் அறிந்த வகையில் இந்த பிரச்சாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரீசெண்ட் டேஸில் ஒரு 1 மந்தில் அவருடைய வாக்குகள் கொஞ்சம் ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட்டாக மாறிச்சுன்னு நான் நினைக்கிறேன். குறைஞ்சிருச்சு கூடிருச்சுங்கிறதுலாம் நீங்கள் பேராமீட்டர் வச்சு சொல்ல முடியாது. பட் முன்னாடி வந்து ரொம்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து விஜய் வரமாட்டாரான்னாங்க, ஏடிஎம்கே வரமாட்டாரான்னாங்க, அப்புறம் சூப்பராக இருந்தாங்க. அப்புறம் சில விஷயங்களை பார்த்துட்டு அது கொஞ்சம் குறைஞ்சி, என்னங்க அவர் இப்படி பண்ணுறாரு, என்னங்க இப்படி பண்ண ஒரு இடத்துல வந்து ஒரு மூடு வந்து டவுன் ஆகுது. ஓட் டவுன் ஆகுன்னு சொல்ல, மூடும் டவுன் ஆச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து இவருடைய ஃபோர்ஸ்ஃபுல்லான ஸ்பீச் மூலமாக அந்த டவுன் ஆனதை அவரால் வந்து ரீகெயின் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எகெயின் இன்றைக்கி தேதி ஏன் மைண்டில் இருக்கிறது, இந்த 2 பிரச்சாரத்தை பார்த்த பிறகு அவருடைய வாக்கை அவர் தக்க வைப்பார்னு நான் நினைக்கிறேன். தவிர வாக்கு கூடும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே அங்கே ஸ்பேஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னதான் வந்து டெல்லிக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டின்னு திமுக சொல்லிக்கிட்டே வந்தால் கூட இவர் வந்து டிஎம்கே வெர்சஸ் என்டிகே, ஸ்டாலின் வெர்சஸ் தமிழ்நாடு தான் ஒரு அந்த நெரேட்டிவை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செட் பண்ணுறாரு. இன்னைக்கு பேசினார், அதுபடி தான் பேசினார். இன்னைக்கு மட்டும் இல்லை, அவர் டே 1 அப்படி தான் சொல்கிறாரு. அது 1 2 அப்படின்னு சொல்லுவார். அது வந்து 1 அவங்க சொல்லுவாங்க, 2 சொல்லுவாங்க. அவங்க மார்ச் சொல்லிட்டாங்கன்னு கவலைப்பட்டோன்னே இவர் கரெக்ஷன் பண்ணி சொல்லுவார். இது டிவிகே ப்ளஸ் டிஎம்கே. முதல்ல டிவிகே சொல்லணும், 2வது டிஎம்கே சொல்லணும். அவங்க கொஞ்சம் கண்டிப்பாக ஆளுக்கு ஒன்று மாற்றி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கரெக்ஷன் சொல்லி இவர் சொல்லுவார். முதல்ல டிவிகே சொல்லணும், அப்புறம் டிஎம்கே சொல்லணும். அது அந்த செட் பண்ணி கொடுத்துருவார். அது வந்து இருக்குது, பியூட்டிஃபுல்லாக நெரேட்டிவ் செட் பண்ணுறார். அந்த நெரேட்டிவை ஏடிஎம்கே செட் பண்ணலை. இந்த போட்டி இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி வந்து பேட்டி கொடுக்குறாரு. தமிழ்நாட்டில் 2 சிங்கங்கள் தான் அப்படின்றார். அதன் மூலமாக டிஎம்கேவும் சிங்கம்னு அவர் ஒப்புக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு சிங்கம் தான், அது நாங்கள் தான். எங்களுடைய ஆட்சி மலரப்போது எதிர யாருமே இல்லை, போட்டி இல்லாமல் நாங்கள் ஜெயித்து கொண்டிருக்கிறோம் இப்படின்னு நீங்கள் நெரேட்டிவ் செட் பண்ணணும். நீங்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி, அதாவது போட்டியில் இல்லாத திரு விஜய் சொல்கிறது வேறு. நான் பல முறை சொல்லியிருக்கேன், திரு ஸ்டாலின் எப்பயுமே நரேந்திர மோடியோட தான் சண்டை போடுவார். பிஜேபி தமிழ்நாட்டில் வளரல, நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிரதமராக உள்ள வந்து நிற்கிறார் தவிர அவர் களத்தில் இவங்க கூட சண்டை போடலை. அப்போ எப்படி அவருக்கு மேலே உள்ள பண்ணுறாரு, எப்படி விஜய் வந்து திரு ஸ்டாலின் கூட போகிறாரு? அப்போ வந்து ஏடிஎம்கே என்ன செய்யணும், நாங்கள் ஜெயிச்சிட்டோங்க, நாங்கள் ஏற்கனவே சீட்டில் உட்காந்துருக்கோம், அந்த இடத்துக்கு கொண்டு போகணும். அவங்க வந்து தே ஆர் அப்ரிஷியேட்டிங் டிஎம்கே. எங்களுக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி. அதிமுகவில் உள்ள பெரும்பான்மையான ஆட்கள் டிஎம்கேல இருக்காங்கிறதெல்லாம் அவர் எப்படி சொல்லிட்டாரா? ஆமாம், அது வந்து ஒரு நல்ல விஷயம். உங்களால் சொந்தமாக கூட கட்சி நடத்த முடியல, உங்கள் கட்சி நடத்துறதுக்கு எங்களால் தான் நாங்கள் அனுப்பியிருக்கோம் சொல்லி சொல்கிறது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. அது வந்து ஒரு பலவீனப்படுத்தக்கூடிய விஷயம். அதான் யார் என்னென்ன பேச முடியுங்கிறத பார்த்து யார் இதை சிறப்பாக செய்வாங்க. ஏன் விஜய்க்கோ ஸ்டாலினுக்கோ எடப்பாடி பழனிசாமிக்கோ பிரதமருக்கோ பின்னாடி ஏன் எழுதி கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னொருத்தர் உட்காந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி பண்ணி என்ன போட்டால் என்ன ஆகும், என்ன ஆயிடக்கூடாதுன்னு இதை பார்த்து செய்கிறதுக்கான ஒரு விஷயம். அந்த விஷயங்கள் இல்லாமல் முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் ஆளாளுக்கு ஒன்று பேசுனாங்கன்னா தேட் மே காஸ் எ டேமேஜ் டு த பார்ட்டி. அதில் வந்து திரு விஜய் வந்து ரொம்ப கிளீனாக வந்து நாடா காடா அப்படின்னும் போது அது ஆமாம் அப்படின்றார். இந்த மாதிரியான விஷயங்களை ஏடிஎம்கே செய்யணும். ஏடிஎம்கே என்ன கொண்டு போகணும், நெரேட்டிவ் செட் பண்ணுறது வேறு, வாயில் சொல்கிறது வேறு. நெரேட்டிவ் எப்படி இருக்கணும்னா டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே இருக்கணும். வெளியில் என்ன சொல்லணும்னா இட் இஸ் ஏடிஎம்கே வெர்சஸ் நன். உங்களுக்கு புரியுங்களா? ஸ்டாலின் விசஸ் அதர்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அதுதான் நிற்கணும். நான் ஒருத்தர் நிற்கிறேன், நீங்கள் போகிற 50 பேர் நிற்கிறீங்க அப்படின்னு. இந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறதுல ஏடிஎம்கே கொஞ்சம் பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். டிவிகேவினுடைய வேட்பாளர்களை பார்க்கும்போது ஏடிஎம்கேனுடைய பெரும்பான்மையானவர்கள் கிட்டத்தட்ட 106 பேர் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க சீட்டுங்கிறாங்க. இங்கே இல்லைன்னு சொன்னவங்க, இங்கே வந்து அவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள்லாம் அங்கே போனால் இமீடியட்டாக அவங்களுக்கு அவங்க கேட்கக்கூடிய தொகுதியை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குது. போல் 234 பேர் போட்டாருங்கிறதே ஒரு பெரிய சாதனை தான். அங்கேயே பிடிச்சி போட்டிருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு அந்த வடிவேலு பட காமெடியெல்லாம் சேர்த்து சொன்னாங்க. அது மாதிரி வந்து அவர் கேண்டிடேட்டை அறிவிக்கிறதே ஒரு பெரிய படம். 234 தொகுதி வரைக்கும் நான் கேள்விப்பட்டது. பல தொகுதிகளுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 கேண்டிடேட்ஸ் வச்சுருந்தாங்க ஒரு ப்ராபபிள். சில தொகுதிகளுக்கு 3 கேண்டிடேட்ஸ் வச்சுருந்தாங்க, நெருக்கி அடிச்சுட்டு. நீங்கள் தூசி மோகன் போன்றவர்கள்லாம் ஏடிஎம்கேல முன்னாள் எம்எல்ஏ வந்து மாவட்ட செயலாளர் இருந்தவங்க. அவங்க எப்போ சேர்ந்தாங்கன்னே தெரியாது, ஆனால் வேட்பாளர் பட்டியலில் இருக்காங்க. அப்போ உங்களுக்கு என்ன அண்டர்லிங் ஓடி இருக்கும்? ஒன்று, அப்போ உங்கள் கட்சியிலே ஒருத்தர் நேற்று வரைக்கும் இருந்திருப்பார்ல, இன்னைக்கு காலைல வரைக்கும் நீங்கள் அவர் தானே கேண்டிடேட் சொல்லியிருப்பீங்க, அவர்கிட்ட வச்சுட்டு இல்லை நீ தூசி மோகன் கேண்டிடேட் சொல்லிங்க. அப்போ என்னென்ன ஒரு ஸ்கேர்சிட்டி நம்ம வந்து கேண்டிடேட்டாக கொண்டு இருக்கு. திரு சிடி நிர்மல்குமார் சொன்னார், முத நாளே பார்த்தீங்களா 10,000 பேர், முத நாளே பார்த்தீங்களா அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் எத்தனாயிரம் பேர் சொல்லவில்லை, 10,000 பேர் முத நாளே வந்திருந்தேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்கும்ல, என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஸோ ரொம்ப ஒரு கஷ்டம். ஏன்னா புதுசாக உருவாக்கின ஒரு கட்சியில்
எல்லாருமே புதுமுகமாக இருப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்போ நிறைய பேர் வந்து நின்னா தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் டிஎம்கே ஏடிஎம்கே வந்து எம்ஜிஆர் உருவாக்கின போது டிஎம்கே சேர்ந்தது தான் அதில் இருப்பாங்க. எம்ஜிஆர் டிஎம்கேல இருந்தவர் தானே. ஸோ எம்ஜிஆர் டிஎம்கேல மதிமுக உருவான போது டிஎம்கேக்காரங்க தான் அங்கே இருந்திருப்பாங்க. அது வீ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம புதுக்கட்சி உருவாகும் சரி. ஆனால் உங்கள்கிட்ட அவ்வளோ ஆள் இல்லை, நீங்கள் வெளியே தான் ஹையர் பண்ணிட்டு அது ஒரு நிதர்சனமான உண்மை. பட் அது ப்ராக்டிக்கலான ஃபேக்ட். நம்ம அதில் வந்து ஆமாம் ஏடிஎம்கே இப்போ டிஎம்கேல ஏடிஎம்கேக்காரங்க அதிகம் இருக்கிறதுக்கும் டிவிகேல ஏடிஎம்கேக்காரங்க அதிகம் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. டிவிக்கே ஒரு புது கட்சி. அப்போ டிஎம்கேலேருந்து வந்திருப்பாங்க, என்டிகேலேருந்து வந்திருப்பாங்க, ஏடிஎம்கேலேருந்து வந்திருப்பாங்க, எல்லா கட்சியிலேருந்து வந்திருப்பாங்க. ஏன்னா புது கட்சி, அப்போ கிடைக்காதவங்களாம் வந்திருப்பாங்க. வேற டிஎம்கேலேயே இன்றைக்கி நிறைய பேர் ஏடிஎம்கேல இருந்தவங்க தான். மினிஸ்டராக இருந்தவங்க, எம்எல்ஏவாக இருக்கிறவங்க, எம்எல்ஏ போட்டி போடுறவங்க. இதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் அதில் போய் நிற்கிது. இங்கே ரைட் ஃப்ரம் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து கே.கே. ராஜன்லேருந்து ராஜகண்ணப்பன்லேருந்து இங்கே சேகர்பாபு வரைக்கும் வந்து நிற்குது. அவ்வளோ பெரிய பட்டு. அப்போ வந்து டிஎம்கேக்காரங்களுடைய முறையில் தான் கெட்டு போகும். இப்போ நம்மகிட்ட ஆள் இல்லையா, நம்ம வந்து பூரா ஏடிஎம்கே தான் கடன் வாங்கணுமா, காலம் பூரா நம்ம இன்றைக்கி அண்ணன் ஓபிஎஸ்லேருந்து மனோஜ் பாண்டியிலேருந்து லேட்டஸ்ட் அரைவல் வரைக்கும் புது வரவு அப்படின்னு போட்டு அவ்வளோ போகிறோம். ஃபுல்லாக ஏடிஎம்கேக்காரங்க தான் கொடுத்து வச்சிருக்காங்க, முன்னாள் ஏடிஎம்கேக்காரங்க தான். அப்போ இதில் உள்ள ஏடிஎம்கேக்காரங்களுக்கும் அதில் உள்ள ஏடிஎம்கேக்காரங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். இன்றைக்கி இதைத்தான் வந்து செங்கோட்டையன் அவர்களும் மற்றவர்களும் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து சேருவாங்க, மற்ற கட்சிகள்லேருந்து எங்களுக்கு கடைசி கூட வந்து சேருவாங்க அப்படின்னு சொன்னது இதுதான் சொன்னாங்களா? இனிமே வேறு யாரும் சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி சொன்னாங்க இல்லையா? முன்னாடி சேர்ந்ததுமே இப்போ யாரா நான் ஒரு தூசி மோகன் பேரை சொல்லிட்டேன், நீங்கள் ஒரு 5 பேர் பேரை சொல்லுங்கள். அண்ணன் கூப்ப கிருஷ்ணன் வந்து எந்த கட்சி யார் ஆரம்பித்தாலும் போய் சேர்ந்துருவார். விஜயகாந்தோடைய கட்சியில் இருந்தார், இந்த கட்சியில் இருந்தார், அவர் பல கட்சியில் இருந்திருக்கிறார். வந்து அம்மா முன்னாடி இருந்தார், அதுக்கப்புறம் வந்து எல்லா பக்கம் போயிட்டு தான் இருக்கிறார். அப்போ நீங்கள் யார் வந்து செங்கோட்டையன் வந்தார் அப்படிங்கிற மாதிரி இன்னும் 2 பேர் நீங்கள் சொல்லுங்கள். 2 பேர் சொல்லுங்கள். செங்கோட்டையன் வந்தது வந்து பெரிய வேவ், வித்தவுட் எண்டோட பெரிய செங்கோட்டையன் மாதிரி ஒரு ஜெயலலிதாவில் அங்கீகாரம் மற்ற எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி ஒருத்தர் வந்துட்டார்ப்பா அப்படிங்கிறது இருந்துச்சு. வேறு யாரா சொல்லுங்கள். அப்போ ஸோ இங்கே நீங்கள் வந்து நான் தூசி மோகன் உட்பட நான் உதாரணம் சொன்னதை பார்த்தீங்கன்னா சீட்டு கிடைக்கல ஏடிஎம்கேல அப்படின்னு, அதுவுமே கிடைக்கலன்னு தெரிஞ்சோன்னா இங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ வந்து தலைவர்கள் யாரும் விஜயை விரும்பி நான் விஜய் கட்சியில் வருவேன் அப்படிங்கிற நம்பி வரல. ஏடிஎம்கே சீட்டு கிடைக்கல, எனக்கு செல்வாக்கு இருக்குது, விஜய்க்கு வரவேற்பு இருக்குது, இது ரெண்டும் சேர்ந்தால் நம்ம ஒரு போட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி வந்தவங்க தான் இருக்காங்க. சீட்டு கிடைக்காம அதிருப்தி வந்தவங்க தான் தவிர தானாக ஆசைப்பட்டு வந்தவங்களாம் நான் பார்க்கல. திருச்சி கிழக்கு பெரம்பூர் 2 தொகுதியிலும் ஒரு போட்டியிடுறாரு அப்படிங்கும்போது இது விஜயனுடைய கான்ஃபிடன்ஸ்னு பார்க்கணுமா இல்லை கன்ஃபியூஷனா? இல்லை அப்படி பார்க்க வேண்டியது, அது கான்ஃபிடன்ஸ்னே பார்க்கலாம். நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க, பாரத பிரதமர் நரேந்திர மோடி போட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி 2 தொகுதியில் போட்டிடுற ஒரு பெரிய குற்றம் கிடையாது. 2 தொகுதி எப்படி செலக்ட் பண்ணியிருக்காருன்னு பார்க்கணும், அதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து போட்டியிடும் போது ஒன்று அவருடைய சொந்த ஊரில் சொந்த தொகுதியில் போட்டிட்டார். நீங்கள் பாராளுமன்ற 2014 போட்டிடும்போது, அதுக்கப்புறம் வந்து யூபியில் இந்தியாவில் இந்துக்களுடைய இதயமாக இருக்கக்கூடிய காசியில் போட்டிட்டார். அது காசிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் உள்பந்து இமாச்சல பிரதேசம் வரைக்கும் எல்லாரும் போய் விரும்பி பார்க்க வேண்டிய ஒரு இடமா நம்ம வந்து பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு இடமா இருக்கும். அங்கே போய் போட்டார். யூபிக்கார், அவர் வந்து குஜராத்துக்காரர், யூபியில் போய் போட்டார். அப்போ அதில் வந்து ஒரு மெசேஜ் இருக்குது. வேற பெரம்பூரும் திருச்சி கிழக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டதில் வேறு கேஸ்ட் ரிலிஜன் ஆஸ்பெக்ட் தான் இருக்குதாங்கிற தவிர வேறு ஏதாவது பாயிண்ட் இருக்குதான்னு எனக்கு தெரியல. அவர் வந்து மதுரையில் போட்டிட்டு இருந்தார், அவர் வந்து திருச்சியில் போட்டியிருந்தாருன்னா வேறு விஷயமா இருக்கும். நீங்கள் மேற்கு மாதிரியான விஷயங்கள் திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர்லேயும் ஒரு கிளியரான ஒரு விதத்து நீங்கள் பக்கத்துலேயே தான் வந்து கே.என். நேரு போட்டிடுறார். நீங்கள் பியூட்டிஃபுல்லாக அவரை சேலஞ்ச் பண்ணி வச்சுங்க, கேமே வேறையாக இருக்கும். பார்த்தீங்களா, திருச்சியுடைய கோட்டையில் வந்து ராஜாவாக இருக்கிறவர் வந்து நேரு, அவரை எதிர்த்து நிற்கிறாருன்னு சொல்லி சொல்லலாம். அது இல்லாமல் நீங்கள் பக்கத்தில் போய் நிற்கும் போது இனிக்கு விருதுராஜ் எதுக்கு வந்தார், இனிக்கு விருதுராஜ் ஏன் கொடுத்தாங்க திமுக, அவர் திமுக மெம்பர் கிடையாது, திமுக சீட்டில் போட்டிட்டவர், ஏன் கொடுத்தாங்க? அப்போ நீங்கள் பெரம்பூரையும் திருச்சிக்களையும் தேர்ந்தெடுத்ததில் ஜாதிய மத கணக்கு இருக்காங்கிறது தான் கேள்வி. அது இருக்கிறதுனால, ஏன்னா இந்த டிபேட் வந்து இப்போது அவர் அறிவித்ததுலேருந்து போயிட்டுருக்கு. ஈவன் மயிலாப்பூர் தொகுதிக்கு அறிவிச்சதாக இருக்கட்டும், மற்ற இடங்களுக்கு அறிவிச்சதாக இருக்கட்டும், தூத்துக்குடிக்கு அறிவிச்சிருக்கு அவருடைய நண்பர். அப்போ எல்லாமே அந்தந்த ஊர் பார்த்தாங்க. அப்போ நீங்கள் பார்ட்டி வித் டிஃபரன்ஸில் என்ன இருக்குது உங்களுக்கு, நீங்கள் எல்லாமே தானே பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ணன் சீமான் ஒருத்தர் தான் வந்து பட்டியலினத்தவர்களோட பொதுத்துவத்தில் நிப்பாட்டுறாரு. பட் சீமானுக்கு அப்போ அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் மக்கள் ஜெயிக்க வச்சிருக்கணும்ல சார். அப்போ இது வந்து வெற்றின்னு வரும்போது தேர்தல் கணக்குன்னு ஒன்று இருக்குது, அது ஃபாலோ பண்ணுறது தவறு ஒன்றும் இல்லையா? சீமான் அவர்கள் வந்து சித்தாந்தத்தையும் தன்னையும் நம்புகிறார். இது வந்து நட்சத்திர அரசியல். அப்போ வந்து ஒரு ஈர்ப்பு ஆப்வியஸாக இருக்கும். திரு கமல்ஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது ஈர்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறீங்க? இன்றைக்கி இருந்த நிலைமை அன்றைக்கி இல்லை, ஆனால் அவருக்கு இருந்ததில்லை. அப்போ ரஜினி ஆரம்பிச்சதா என்ன ஆயிருக்குன்னு யோசிங்க. அப்போ நட்சத்திர ஈர்ப்பு ஆப்வியஸாக இருக்குது. அவர்கள் வந்தாலே பார்க்க விரும்பாங்க, இது பேச வேண்டியதே இல்லை. 1.5 நிமிஷம் பேசுவாங்க, 2 நிமிஷம் பேசுவாங்க. திரு விஜய் போன்றவர்கள்லாம். அண்ணன் சீமான் 2 மணி நேரம் தொண்டை தண்ணி வத்த பேசுகிறார். 2 மணி நேரம் பேசுகிறார். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஆரம்பித்து பேசிக்கிட்டே இப்போ 2 மணி நேரம் பேசுவார். அவர் முன்னிறுத்துறது வேறு, உங்களுக்கு எப்படியா புரிய வைக்கணும்னு பார்க்குறாரு. அப்போ அது வேறு இது வேறு. நீங்கள் அவரை ஜெயிக்க வைக்கணும், இட் வில் டேக் டைம். ஏன்னா ஐடியாலஜியாக உள்ள கொண்டு போய் நிற்கிறது விதை, அது வந்து ஒரு நாளில் முளைக்காது, அதுக்கு காலம் எடுக்கும். இது வந்து என்னென்னா நேரடியாக மரத்தை கொண்டு வந்து நிற்பாரு, அப்படியே கொண்டு வந்து இப்படிங்கிறது போன்சாய் மரங்கள் சொல்லுவாங்க, அப்படியே கொண்டு வந்து நிற்பாரு, அது மரமாகவே வந்து நிற்கும்.
அப்போ வந்து அது அந்த வேற ஒரு இடத்துல விதைக்கப்பட்ட விஷயத்தை அப்படியே கொண்டு வந்து மாற்றி கொண்டு போகிறது. பல முனையில் அவருக்கு ப்ரெஷர் இருக்கும்போது இது தேர்தலில் வெற்றிக்கான ஒரு யுக்தி அப்படிங்கும்போது அதை ஃபாலோ பண்ணுறதுல அது தவறு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? தப்புன்னு நான் என்னைக்கு சொன்னேன்? நான் தவறுன்னு சொன்னேன்னான்னு பாருங்கள். நீங்கள் இன்னொரு கட்சின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி நான் திரும்ப நான் சொன்னேன், ஐடியாலஜியில் பாஜகவோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ பாட்டாளி மக்கள் கட்சியோ நாம் தமிழரோ 4 பாயிண்ட்டை சொல்ல முடியும். எங்களுக்கு வந்து ஐடியாலஜிக்கலாக சில விஷயங்கள் இருக்குன்னு. நீங்கள் திமுகலேருந்து ஒரு ஐடியாலஜி டிஃபரன்ஸ் சொல்லுங்கன்ற. நீங்கள் தமிழக வெற்றி கழகம் திமுகவை அழிக்க பிறந்த கட்சின்னு சொல்கிறீங்க. திமுக நான் ஒழிக்காம ஸ்டாலின் சாருடைய கவர்மெண்ட்டை ஸ்டாலின் சாருடைய பாலிசிக்கு உங்கள் பாலிசிக்கு ஒரு வித்தியாசம் சொல்லுங்கள். அதனால கொள்கை எதிரின்னு சொல்லலை, அரசியல் எதிரின்றார். கொள்கை எதிரி பாஜக. அதுதான் நீங்கள் இன்னொரு டிஎம்கேன்னு சொல்கிறேன். நான் வேற ஒன்றுமே சொல்ல, அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் இன்னொரு டிஎம்கே டிவிக்கேங்கிற பேரில் இருக்கிற டிஎம்கேன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வேறு என்ன பாலிசி வித்தியாசம் இருக்கீங்க? அப்போ என்ன இருக்குது உங்களுக்கு? அதுக்கு நான் ஏடிஎம்கே போட்டு போவேன்ல. ஐடென்டிக்கலாக இன்னொரு பார்ட்டி இருக்குன்னு நான் அங்கே போட்டு போகல. நீங்கள் வந்து டிஃபரன்ஸ் நான் சொன்னேன். நீங்கள் கொள்கையில், கோட்பாட்டில், மதத்தில், ஜாதியில் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வேறுபாடு காட்டணும்ல, அதை பார்க்கணும்ல. ஊழலுக்கு எதிராக அப்படின்னு ஒரு நீங்கள் ஊழலுக்கு எதிராக எப்படி நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்களா? திரு ஜி.கே. வாசன் ஊழல் பண்ணாத அமைச்சர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 5 வருஷம் அமைச்சராக இருந்தார். நீங்கள் அமைச்சராக இருந்தீங்களா ஊழல் பண்ணாமல் இருக்குன்னு சொல்கிறதுக்கு? அமைச்சர்களும் சொல்லணும் நான் நல்லவன் சொல்லி சொன்னேன். நான் வீட்டில் உட்காந்து நான் முதலமைச்சர் ஆகிட்டுல நல்லவனா இல்லைன்னு சொல்லணும். வீட்டில் உட்காந்து நீங்கள் நல்லவர் இல்லையா? கேமராமேன் நல்லவர் இல்லையா? நம்ம தமிழ்நாட்டில் 8 கோடி பேரில் 7.25 கோடி பேர் நல்லவங்க தானுங்க. என்னங்க கெட்டு போச்சு? அதில் யாரும் ஊழல் பண்ணுறோமா? நம்ம வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் அதை நாங்கள் செய்வோங்கிறாங்க. அப்படி தானங்க எல்லாரும் சொல்லுவாங்க. ஏடிஎம்கே மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுவீங்களா? டிஎம்கே மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுவீங்களா? ஏன் அவங்க பதவியில் இருந்தாங்க. காங்கிரஸ் மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுவீங்களா? பதவியில் இருந்தாங்க. பதவியில் இருந்தவங்க மேலே குற்றச்சாட்டு இருக்குது. பதவியில் இருந்தும் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகாத ஒருத்தர் திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி 25 வருஷமாக பதவியில் வந்திருக்கார். ஊழல் புகார் கூட இல்லை. நீங்கள் அதை சொல்வீங்களா? கொள்கை எதிரின்னு சொல்கிறாரு விஜய், சொல்வாரா? 3 டைம் சீஃப் மினிஸ்டர், 3 டைம் பிரைம் மினிஸ்டர், ஒரு சார்ஜ் கூட கிடையாது. சொல்வாரா அவர்? ஃபிஷர்மேன் நாகப்பட்டினம் வந்து என்ன, ஒரு மீனவர் மேலே கொலை இல்லை, ஒருத்தர் அடிக்கல வைக்கல, சொல்லுவார் அவர்? ஏதாவது நீ காமெடி உண்மையை சொல்லுவீங்களா? உண்மையை பேசுவீங்களா? என்னைக்காவது கொள்கை எதிரின்னு சொன்னால் முடிஞ்சு வச்சா? என்ன கொள்கையில் உங்களுக்கு சரி வாங்க, அவர் கொள்கையில் உங்களுக்கு என்ன ஆகாமல் போயிடுச்சு? என்ன பிஜேபி என்ன கொள்கை உங்களுக்கு ஆகாமல் போயிடுச்சு? அவர் ஃபாசிசம்ங்கிறாரு. என்ன பண்ணி ஃபாசிசங்கிற வார்த்தை நாங்களும் சொல்லுவோம். நாங்களும் சிங்கோயிசம் சொல்லுவோம், நூலிசம் சொல்லுவோம். என்ன ஃபாசிசம் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். ஃபாசிசமாக என்ன பார்த்தீங்கன்னு சொல்கிறேன். எப்படி ஃபாசிசம் பார்க்குறீங்கன்ற உலக நாடுகள் ஓடி இந்தியா நேடி வந்து ஃபாசிசமா உங்களுக்கு? பாலஸ்தீன் இந்தியாவை ஏற்குது ஃபாசிசமா? அதுக்கு அரபு நாடுகள் இந்தியாவை ஏற்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அரபு நாடு கூட இந்தியாட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அரபு நாடுகள் வந்து ஒரு மதத்தை சார்ந்த நாடுகள். அங்கே வந்து இவர் கேட்டுக்கிட்டாருங்கிறக்கா சுவாமிநாதன் டெம்பிள் ஒத்துக்கிட்டாங்க. எப்படி ஒத்துக்கிறாங்க? என்ன ஒரு ரீச் இருக்கும், என்ன ஒரு மெக்னானிமிட்டி இருக்கும், எவ்வளோ ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும். என்ன ஃபாசிசம் பார்த்தார் இவர்? காங்கிரஸ் இருக்கும்போது கலவரம் நடந்துச்சா? இவங்க அகிலேஷ் யாதவ் இருக்கும்போது கலவரம் நடந்துச்சா? இவர் பிஜேபியில் யோகி ஆதித்யநாத் இருக்கும்போது வந்துச்சா? யார் வரும்போது நடக்குது? முசாஃபர்பூர் கலவரம் யார் ஆட்சியில் நடந்துச்சு? இப்போ கலவரம் நடக்குதா? அப்படி பார்த்தா அவங்க மணிப்பூர் சொல்கிறாங்க இல்லையா? மணிப்பூரில் என்ன நடக்குது? அது இனவாதங்க. மணிப்பூரில் இவங்க கலவரம் தூண்டி விடுறாங்களா? இவங்களும் நாங்கள் இந்து முஸ்லீம் பிரச்சனையா? எத்தனை நாள் ஓடி இருக்கு? மணிப்பூர் சொல்லுவாரா இவர்? மணிப்பூர் பற்றி ஒரு ஸ்டாண்ட் சொல்லுங்கள். திருப்பரங்குன்றம் பற்றி ஸ்டாண்ட் சொல்ல இவர் மணிப்பூர் பற்றி பேசுவாரா இவர்? திருப்பரங்குன்றம் பற்றி ஒரு ஸ்டாண்ட் கேளுங்க. ஏற்றலாமா கூடாதுன்னு சொல்லுங்க. இவர் சொல்லுவாரா? தேர்தல் அறிவிப்புகள் அவர் நிறைய சொல்லிட்டே வர்றாரு. அந்த வகையில் அவர் விஜய் அவர்கள் நேற்று சொன்ன அறிவிப்புகள் உங்களுக்கு ஏதாவது இது நல்ல ஹைலைட்டடான விஷயம் இவர் சொல்லியிருக்காரு? ஹைலைட்டான விஷயம், ஆனால் எல்லாமே காப்பியான விஷயம். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. நான் நல்ல விஷயங்கள் இல்லைன்னு சொல்ல, எல்லாமே ஏற்கனவே சொன்னதுன்றேன். நீங்கள் 5 லட்சம் பேரை அரசுக்கும் மக்களுக்குமான தொடர்பதிகாரிகள் நியமிப்போன்னு சொல்லி சொல்கிறார். அதன் மூலமாக அவங்க கட்சிக்காரங்களுக்கான ஒரு வாய்ப்பு. இது அப்படியே ஜெகன்மோகன் ரெட்டி வச்சுருந்தது, அப்பாயிண்டே பண்ணிட்டார். அதை அப்படியே எடுத்து வச்சிருக்கிறார். அதுதான் நீங்கள் வந்து வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு வந்து அவங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் காசு கொடுப்போம். 2006-11 கலைஞர் கொண்டு வந்துட்டார். நீங்கள் ஸ்கூட்டர் பைக் கொடுப்போம், நீங்கள் ஸ்கூட்டர் கொடுக்குறேன்னு அவங்க ஏற்கனவே சொல்லி வச்சுருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே இருக்கிற பூரா கூட கொடுத்து நாங்கள் படித்த பட்டதாரிகளுக்கு தொழில் துவங்குறதுக்கு 25 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா முத்ரா லோன் ஏற்கனவே இருக்குது. இந்த 25 லட்ச ரூபா எங்கேருந்து கொடுப்பீங்க? தமிழ்நாடு அரசு கொடுக்குமா? தாவேக்காவுடைய அரசு கொடுக்க போதா? பேங்க் கொடுக்க போகுது. சரி, நீங்கள் கேரண்டி கொடுக்க போகிறீங்களா? பிணை இல்லாமல்னு சொல்கிறோம். அதான் பிணை இல்லாமல் எப்படி? நான் சொல்ல, நீங்கள் கூட்டுற பேங்க் மூலமாக கொடுப்பீங்களா? தேசிய வங்கிகள் மூலமாக கொடுப்பீங்களா? நீங்கள் கொடுக்குற ஏற்பாங்களா? கட்சி மூலமாக கொடுப்பீங்களா? அரசு மூலமாக கொடுப்பீங்களா? நீங்கள் என்ன செய்வீங்கன்னு நான் கேட்குறேன். இப்போ ஒரு கடனை தள்ளுபடி செய்வோம்னு அறிவிக்கிறான்னு வச்சுக்கோங்க. கடனை தள்ளுபடி அரசாங்கம் பண்ண முடியாது. அப்போ அந்த கூட்டுறவு கோஆபரேட்டிவ் பேங்க் பண்ணணும். அந்த கோஆபரேட்டிவ் பேங்க்கான காசை தமிழ்நாடு அரசு கொடுக்கணும். அது மாதிரி இவர் கொடுக்குறாரா? லோன் வந்து 25 லட்சம் கொடுக்க போகிறேன், தமிழ்நாடு அரசு காசில் வந்து 25 லோன் சொல்லியிருக்காரா?
பேங்க்கில் சொல்லியிருக்காரு. சரி, நேஷனலைஸ் பேங்க்கா கோஆபரேட்டிவ் பேங்க்கா? நேஷனல் பேங்க் நீங்கள் கேட்க முடியாது. சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட் அவசரம், நீங்கள் கோஆபரேட்டிவ் பேங்க்கில் கொடுப்பீங்களா? முத்ரா லோனில் ஏற்கனவே கொடுத்துட்ருக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அஷ்யூரன்ஸில் நேஷனலைஸ்டு பேங்க்கில் இதே மாதிரி பிணை இல்லாமல் லோன் இருக்குது. அதிகமாக பயன்படுத்தின மாநிலம் தமிழ்நாடு. என்ன புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னு கேட்குறீங்க. எனக்கு புதுசாக எனக்கு எதுவுமே தெரியல. டிவிகேனுடைய ஸ்டார் கேண்டிடேட்ஸாக சொல்லப்படக்கூடிய ஒரு புசி ஆனந்த் அவர்களோ, ஆதவ் அர்ஜுனா வெளிவாகத்தில் நிற்கிறாரு அவரோ, அல்லது வெங்கட்ராமன் அவர்களோ, இவங்களுக்கெல்லாம் அவங்க டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கோ அல்லது வின்னிங் ப்ராபபிலிட்டிஸ்க்கோ எந்த அளவுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது சார்? யாருக்குமே இல்லைன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. பட் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம எலெக்ஷனில் ஒரு சுற்று நாங்கள் இப்போ சர்வே போயிருக்கிறோம். அது வந்த பிறகு ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் வந்து நாங்கள் அனலிட்டிக்கலாக ஒன்று கொஞ்சம் பார்க்கணும். அதுக்கு பிறகு 2வது ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு வரைக்கும் வந்து அவங்க திரு விஜய் உள்பட அவங்களே வந்து உத்தரவாதமாக ஜெயிப்பார் அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா பெரம்பூர் வந்து டிஎம்கேட கோட்டை. ஸோ வந்து அவர் எவ்வளோ ஓட்டு பழக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஓட்டு கட்டாயம் பழப்பார், எவ்வளோ பழக்க முடியும் அப்படின்னு. 45,000 பேர் அவங்க ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க பெரம்பூர் தொகுதியிலேருந்துங்கிறதுனால தான் இவர் அதை சூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு 25% ஹோம்ஒர்க் பண்ணாமலாம் போயிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் குழப்பமே இல்லை. நம்ம வந்து நார்மலாகவே அவங்களுக்கு ஒரு 20% ஓட்டு கிடைக்கும்னு, அதில் பெரம்பூரும் திருச்சி கிழக்கு மாதிரியான தொகுதியெல்லாம் அதிகமான ஓட்டு கிடைக்கும். அதுதான் அந்த ஆவரேஜ் கொண்டு வச்சு. சில தொகுதியில் 10க்குள்ளே இருக்கும், சில தொகுதியில் 7-8 இருக்கும். அந்த ஆவரேஜ் தான் வந்து இதெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து ஸோ திருச்சி கிழக்கோ பெரம்பூரோ வந்து ஒரு ரொம்ப புவர் பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினைக்கல. நான் வந்து பேசிக்கலாக அவங்க வந்து 234 தொகுதியில் அவங்க வந்து ஒரு 4-5 தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து இன் பிரின்சிபல் ப்ரிலிமினரியான ஒரு பாயிண்ட். இவங்க ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆதவ் அர்ஜுனாவோ, சிடி நிர்மல்குமாரோ, விஜயோ நிற்கும் போது இந்த மாதிரியான தொகுதியில் ஒரு மும்முனை போட்டி வலுவாக ஏற்படும். அந்த மும்முனை போட்டியில் நீங்கள் உத்தரவாதமான ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் காரைக்குடி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அவங்க வந்து சீமான் நிற்கிறதுனால அப்போ உடனே வந்து சீமான் ஜெயிச்சுருவார்னு நீங்கள் சொல்ல முடியாது. மும்முனை போட்டியில் ஏடிஎம்கே டிஎம்கேக்கு போட்டி ஏற்பட்டு சீமான் ஜெயிக்கலாம், சீமானுக்கும் டிஎம்கே போட்டி ஏற்பட்டு ஏடிஎம்கே ஜெயிக்கலாம், ஏடிஎம்கே ஓட்டை வந்து சீமான் ஸ்பிளிட் பண்ணி டிஎம்கே ஜெயிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூசிங் செட் தான் எல்லா இடத்துலையுமே நிற்கும். நீங்கள் வந்து பெரம்பூரில் வச்சுட்டிங்கன்னா அது விஜயை மையப்படுத்தின தேர்தலாக மாறும், விஜய் விசஸ் அதர்ஸ்னு மாறும். ஆனால் டிஎம்கேடைய பேஸாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து டிஎம்கே ஓட்டு ஸ்பிளிட் ஆகலாம். அதன் மூலமாக ஏடிஎம்கே பாமக ஆதாயம் அடையலாம். ஸோ அது இப்படி தான் போய் சொல்லுவாங்க. மும்முனை போட்டியில் எதுனாலும் நடக்கலாங்கிற நம்ம பல முறை பார்த்துருக்கோம்.